அமுதா என்ன பண்ணிட்டு இருக்க? ஏன் மாமா என்னாச்சு மாமா? வீடு தான் கூட்டிக்கிட்டு இருக்கேன். ஏய், டாக்டர் என்ன சொன்னாங்க? டாக்டர் கிட்ட போய் ஸ்கேன் பண்ணி பாக்குற வரைக்கும் ரொம்ப கவனமா இருக்கணும்னு சொன்னாங்கல்ல. நீ என்னடி உன் பாட்டுக்கு பொறுப்பே இல்லாம வீட கூட்டிக்கிட்டு இருக்க? ஐயோ மாமா, கவனமா இருக்கணும்னா கஷ்டமான வேலை எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க. நான் வீடு தானே மாமா கூட்டிக்கிட்டு இருக்கேன். ஏய், அதெல்லாம் இல்ல, நீ எந்த வேலையும் செய்யக்கூடாது. நீ வாங்க. ஐயோ மாமா, நின்னுக்கிட்டே வீடு கூட்டினாலாம் ஒன்னும் ஆகாது மாமா. ஏய், அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். வீடு கூட்டுறதெல்லாம் அம்மாவும் அம்மாச்சியும் பாத்துக்குவாங்க. நீ முதல்ல வா சொல்றேன். ஐயோ மாமா, நான் மாசமா இருந்தா நீங்க என்ன நல்லா பாத்துக்குவீங்கன்னு தெரியும். ஆனா இது கொஞ்சம் ஓவரா இருக்கு மாமா. ஏய், என்னடி நக்கலா? ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல மாமா. பொண்டாட்டி மாசமா இருக்காளேன்னு அக்கறையில வந்து சொன்னா எனக்கு இது தேவைதாண்டி. என்னமோ பண்ணு, நான் போறேன். ஐயோ மாமா, நில்லுங்க மாமா. போடி. ஐயோ மாமா. ஏய், பாத்துடி. ஐயோ மாமா, பரவாயில்ல, விழுந்தா பிடிப்பீங்களான்னு பார்த்தேன். அலர்ட்டா தான் இருக்கீங்க. ஏய், என்னடி கொழுப்பா? நான் உன்னை நல்லா பாத்துக்குவேன்னு உனக்கு தெரியாதா? இப்படி எல்லாம் டெஸ்ட் வச்சு பார்த்தாதான் தெரியுமா? ஐயோ மாமா, சும்மா விளையாட்டுக்கு பண்ண மாமா. எனக்கு தெரியாதா நீங்க என்ன எப்படி பாத்துக்குவீங்கன்னு? இல்லனாலே என்ன உள்ளங்கையில வச்சு தாங்குவீங்க. இப்ப வேற நான் மாசமா இருக்கேன். என்ன உங்க கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்குவீங்கன்னு எனக்கு தெரியாதா? நான் கவனமா இல்லைன்னா கூட என்ன தாங்கி பிடிக்க நீங்க எப்பவுமே என் கூட இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் மாமா. பின்ன தாங்கி பிடிக்காம? நீ என்னோட உசுரு. நம்ம ரெண்டு பேருக்கும் சேர்த்து புதுசா ஒரு உசுறு வரப்போகுது. உங்க ரெண்டு பேத்தையும் ஏன் உசுரை கொடுத்தாவது தாங்கி பிடிப்பேன்டி. தெரியும் மாமா. உன்னை அழியேந்தியே ஒரு யுகம் போகவா, தலை முதல் நாள் வரை பணிவிடை பார்க்கவா, லாலி லாலி நாங்களும் துளி துளி லாலி லாலி. ஜீவா, எல்லாரும் மண்டபத்துக்கு வந்தாச்சு. இனி எல்லாருக்கும் ரூம் எல்லாம் சரியா இருக்கா, என்ன ஏது எல்லாம் பாத்தியாப்பா? எல்லாம் பார்த்தம்மா. பார்த்துட்டு பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கெல்லாம் தனியா ரூம் எல்லாம் ஒதுக்கி கொடுத்துட்டேன். அப்புறம் நம்பாளுங்கெல்லாம் வந்தா படுக்கிறதுக்கும் ரூம் எல்லாம் பார்த்து வச்சுட்டேம்மா. ரூம் எல்லாம் சரியாதாம்மா இருக்கும். நல்ல பெரிய மண்டபம் தாம்மா, நிறைய ரூமுங்கெல்லாம் இருக்கு. சரிப்பா ஜீவா, நம்மளுங்களுக்கு ரூம் பத்தலனா கூட பரவாயில்ல, அங்கே ஆள்லையோ எங்கேயாவது படுத்துக்கிடலாம். ஆனால் பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கெல்லாம் ரூம் சரியாக பார்த்து கொடுப்பா. யாரும் படுக்கிறதுக்கு இடம் இல்லை அது இதுன்னு எதுவும் சொல்லிடக்கூடாது, சரியா? சரிங்கம்மா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அப்புறம் சிவாவும் அஸ்வினும் அங்கதான் இருக்காங்க. அவங்களாம் என்ன ஏதுன்னு பார்த்து பண்ணிடுவாங்கம்மா. சரிப்பா ஜீவா. அப்புறம் மணமேடையில இன்னும் அலங்காரம் எதுவும் பண்ணாமையே இருக்குப்பா, அதெல்லாம் எப்பப்பா பண்ணுவாங்க? அம்மா, அது காலையில நேரத்துல ஆள் வந்துருவாங்கம்மா. ஏன்னா இப்பவே பண்ணோம்னா இந்த குழந்தைங்க எல்லாம் ஓடி ஓடி விளையாடிட்டு இருக்குதுங்க பாத்தீங்களா, எல்லாத்தையும் எடுத்து களைச்சு போட்டுருங்க. அதனால காலையிலேயே நேரத்துல பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்கம்மா. காலையில ஆள் வந்துருவாங்கம்மா. சரிப்பா ஜீவா, எதுக்கும் போன போட்டு சரியான நேரத்துக்கு வர சொல்லுப்பா. அப்புறம் முகூர்த்த நேரத்துக்குள்ள எல்லாம் வேலை முடியாமாச்சுன்னு அப்புறம் வம்பா போயிடும். இல்லம்மா, இல்ல, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா. சரிப்பா. ஆமா, சக்தி எங்க? அவன் உள்ளதாம்மா இருந்தான். சிவா கூட இருக்கான்னு நினைக்கிறேம்மா. சரிப்பா. உனக்கு இங்க எதுவும் வேலை இருக்காப்பா? ஆமாம்மா, சக்தி கையிலோட போட்டோ போட்டு இங்க முன்னாடி ஒரு போர்டு வைக்கிறதுக்கு சொல்லியிருந்தம்மா. அதுக்கு தான் ஆளுங்க அதை எடுத்துட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன ஏதுன்னு பார்த்து வைக்கிறதுக்காக நின்றுக்கிட்டு இருக்கம்மா. சரி சரிப்பா. நான் போய் அந்த சக்தி பையன் எங்கேன்னு பார்க்குறேன். இப்போ நேரங்காலத்தோட தூங்கினாதான் காலையில் நேரத்தில் எந்திரிப்பான். இல்லைன்னா அந்த பையன் எந்திரிக்கவே மாட்டான். நான் போய் சொல்கிறேன், சரியா? சரிம்மா. சக்தி, நல்ல பெரிய மண்டபம் இல்லடா? ஆமாம்மா, நல்ல பெரிய மண்டபம் தான். அதான் கொஞ்சம் தேட கஷ்டமா இருக்கு. என்னது தேட கஷ்டமா இருக்கா? அது ஒன்றும் இல்லைண்ணே, நம்ம சொந்தக்காரங்கெல்லாம் எங்கே இருக்காங்கன்னு தேடுறதுக்கு கஷ்டமா இருக்கு, அதை தான் சொன்னேன். என்னது சொந்தக்காரங்களையெல்லாம் தேட கஷ்டமா இருக்கா? டே சக்தி, நான் உன் அண்ணன்டா. அண்ணன், அது டேய் டேய் டேய், புரியுது புரியுதுடா. என்ன கையல் தானே? பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கெல்லாம் மேலே வலது பக்கம் தான் ரூம்னு நினைக்கிறேன். அங்கதான் ஏதாவது ரூம்ல உன் ஆள் இருப்பா. போய் பார்த்துட்டு வா. சரிண்ணே. டேய், அப்புறம் இன்னொரு விஷயம்டா, பொண்ணு வீட்டுக்காரங்கெல்லாம் அங்கதான் இருப்பாங்க. யார் கண்லையாவது பட்டு மானத்தை வாங்கிடாதடா. நான் உன் தம்பினே, அப்படியெல்லாம் மாட்டிக்குவேனா?
அது சரி, என் பிட்ட எனக்கே போடு. சரி சரி, போய் பார்த்துட்டு சீக்கிரமா வாடா. சரிண்ணே. டே சிவா, ஆமா. சக்தி எங்கடா? சக்தி தான் இங்கதாம்மா எங்கேயாவது இருப்பான். ஏம்மா என்னாச்சுமா? டே ஒன்றும் இல்லைடா, நேரம் ஆகுதுல்ல, அவனை போய் சீக்கிரத்தில் நேரங்காலத்தோட படுத்து தூங்க சொல்லலாம்னு தான். இல்லை ஃப்ரெண்டுங்க அவங்க யாரு கூட பேசிக்கிட்டு நிற்பான், கடைசியில் காலையில் எந்திரிக்க சொன்னால் எந்திரிக்கவே மாட்டான். அதுக்காக தான். அவன் எங்கடா? அவன் இங்கே எங்கேயாவது இருப்பாம்மா, நான் சொல்லிடுறேம்மா. சரிடா சிவா, அவனை நேரங்காலத்தோட படுத்து தூங்க சொல்லுடா முதல்ல. சரிம்மா, அதெல்லாம் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா. இன்னைக்கு அவன் தூங்கவே இல்லைனாலும் காலையில தாலி கட்டுற நேரத்துக்கு கரெக்டா எந்திரிச்சிருவான். எந்திரிச்சா சரி. ஓகேம்மா, மெஹந்தி போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். அங்கே ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துல வச்சு தானே மெஹந்தி போடுவீங்க? ஆமாம், அங்கே எல்லாம் டெக்கரேஷன் எல்லாம் பண்ணியிருக்காங்கல்ல, அங்கே தான் மெஹந்தி போடுவோம். ஓகே ஓகே, அப்போது மெஹந்தி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அங்கே போகலாமா? அக்கா, நீங்கள் மட்டும்தான் மெஹந்தி போடுவீங்களா? வேறு யாரும் இல்லையா? ஏன்னா நிறைய பேர் மெஹந்தி போட வருவாங்கல்ல, அப்போ நீங்கள் ஒரு ஆளே எப்படி போடுவீங்க? எனக்கும் ஃபுல்லாக கையில் கால்லன்னு எல்லாம் போடணும்ல. இல்லைம்மா, என் கூட ஒரு பொண்ணு வருவாங்க, அவங்க வந்துட்டு இருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு போட ஸ்டார்ட் பண்ணுறேன். உங்களுக்கு கையில் கால்லன்னெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் டைம் இருந்தால் நான் எல்லாருக்கும் போட்டு விடுறேன். அதுக்குள்ளே அந்த பொண்ணு வந்துடுவாங்கம்மா. ஓ சரி சரிக்கா. சரிம்மா, சரி இரு, இனி அங்கே போயிட்டா திரும்ப இங்கே வர முடியாதுல்ல, அதனால் நான் பேக்கில் கூட கொஞ்சம் மெஹந்தி கோன்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறேன். சரிக்கா, எடுத்துகிட்டு வாங்க. ஹே கயல். ஐயோ சீனியர், நீங்களா? நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? ஐயோ, யாராவது பார்த்துட்டாங்கன்னா அவ்வளவுதான். முதல்ல இங்க இருந்து போங்க சீனியர். ஹே லூசு, இன்னுமா பயந்துகிட்டு இருக்க? விடிஞ்சா உனக்கும் எனக்கும் கல்யாணம். ஐயோ சீனியர், அது விடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல போங்க, யாராவது பார்த்துற போறாங்க. ஏய், எனக்கு உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்டி. ஐயோ, நாளைக்கு காலையில கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்ப என்ன பேச போறீங்க? நீங்க முதல்ல போங்க சீனியர். ஏய், ஒரு 2 நிமிஷம் கையல். நாங்க போயிட்டோன்னா அப்புறம் என்ன விடவே மாட்டாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துருவானுங்க. அதனால உங்ககிட்ட 2 நிமிஷம் பேசிட்டு போயிடுறேன் கையல். ஐயோ கடவுளே, அந்த மெஹந்தி போடுற அக்கா வேற வந்துருவாங்க. உங்களை பார்த்துட்டா அவ்வளவுதான், என் மானமே போயிடும். சரி சரி, இங்க வேண்டாம், வெளியே வா. 2 நிமிஷம் பேசிட்டு போயிடுறேன். ஐயோ சீனியர். இந்த பொண்ணு அதுக்குள்ள எங்க போச்சு? இப்ப சொல்லுங்க சீனியர், என்ன விஷயம்? என்ன கையல், என்ன விஷயம்னு கேக்குற? மண்டபத்துக்குள்ள வந்ததும் நீ எங்க இருப்ப, உன்னை பார்க்கணும்னு ஓடி வந்தேன். உனக்கு என்ன பார்க்கணும்னு தோணல? ஐயோ என்ன சீனியர் நீங்க, நாளைக்கு நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் தினமும் உங்களையே தானே பார்த்துக்கிட்டு இருக்க போறேன். அது மட்டும் இல்லாம மண்டபத்துக்குள்ள வந்ததுல இருந்தே உங்க சொந்தக்காரங்கன்னு யார் யாரோ வந்து என்னைய பார்த்துட்டு போறாங்க. எனக்குன்னா பயமா இருக்கு. இதுல எங்க இருந்து நான் அதையெல்லாம் யோசிக்கிறது? ரொம்ப பதட்டமா டென்ஷனா இருக்கு சீனியர். என்ன கையல், ரொம்ப டென்ஷனா இருக்கா? வேணும்னா நம்ம 2 பேரும் வெளியே பைக்ல ஒரு ரவுண்ட் போயிட்டு வருவோமா? சீனியர் என்னடி மறைக்கிற? நான் என்ன உன்னை வெளியே கூட்டிட்டு போக மாட்டேனா? ஆமா ஆமா, இங்க எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரே ஆளுங்களா இருக்காங்க. அவங்க எல்லாம் உங்க சொந்தக்காரங்களா இல்ல எங்க சொந்தக்காரங்களான்னு எனக்கே குழப்பமா இருக்கு. இதுல வேற யாருக்கும் தெரியாம வெளியே போறாங்களாம். போங்க சீனியர். ஏய் என்ன கையல், சக்தியால முடியாதுன்னு நினைக்கிறியா? நீ மட்டும் இப்ப ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லு, உன்னை வெளியே கூட்டிட்டு போக வேண்டியது என் பொறுப்பு. ஐயா சாமி, உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீங்க செஞ்சாலும் செஞ்சிருவீங்க. வேண்டாம், அப்புறம் வெளியே போய் வீட்டுல மாட்டிக்கிட்டா ஏமானம் தான் போகும். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். பார்க்கணும், நீங்க பார்த்தாச்சு போதும்ல. இனி விடிஞ்சா நம்ம 2 பேருக்கு கல்யாணம். அப்புறம் நாள் முழுக்க என்ன பார்த்துக்கிட்டே தானே இருக்க போறீங்க. ஏய், கல்யாணத்துக்கு அப்புறம் 2 பேரும் ஒன்னா இருக்கிறது அது வேற ஃபீலிங். ஆனா கல்யாணத்துக்கு முன்னால இப்படி யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா பாக்குற ஃபீலிங் கல்யாணத்துக்கு அப்புறம் கிடைக்குமா? ஆமா ஆமா. ஏ கையிலே. ஐயோ சீனியர், அம்மா கூப்பிடுறாங்க. நீங்க முதல்ல கிளம்புங்க. ஏய் என்ன கையல், பொசுக்குன்னு போங்கற அவ்வளவுதானா? என்னது? முதல்ல கிளம்புங்க சீனியர். ஏ தமிழ் அதிக்க நாயன ஒழிக்க நேரம் நெருங்குதடி. அச்சன அச்சன ஓ மேல தூவ விரத பிடிக்க விரத முடிக்க வரம் தெரிஞ்சுக்கடி. எங்களை நீ துள்ளி தாவ சக்கரையாயிருப்பாண்டி சக்கர சக்கரையாயிருப்பாண்டி மருதாணி மருதாணி
தாண்டி தகப்பு தகப்பு மனமேட. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க தான் உங்க சக்தி கையல். எங்களை விட எங்க கல்யாணம் எப்போன்னு நீங்க தான் ரொம்ப ஆர்வமா இருந்தீங்க. ஒரு வழியா எங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுது. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நாங்க எல்லாரும் இங்க மண்டபத்துக்கு வந்துட்டோம். நாளைக்கு எங்களுடைய கல்யாணம். எங்க கல்யாணத்துக்கு சக்தி கையல் சார்பாக உங்க எல்லாரையுமே அன்போடு அழைக்கிறோம். மறக்காம நாளைக்கு எங்க கல்யாணத்துக்கு வந்துருங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் வந்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணி வயிறார சாப்பிட்டுட்டு தான் போகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு எங்க கல்யாண வீடியோ வரும், மறக்காம பாருங்க. அப்புறம் நாளைக்கு வந்து 12 மணிக்கு கரெக்டா வீடியோ வருமா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா நம்ம வீடியோ எடுக்கிற அனுவாக்கா நாளைக்கு தான் ஊர்ல இருந்து இங்க சென்னை வரதா சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து எப்படி வீடியோ ரெடி பண்றாங்கன்னு தெரியல. கொஞ்சம் முன்ன பின்ன ஆனாலும் சாயந்தரத்துக்குள்ள கண்டிப்பா வீடியோ வந்துடும். ஏன்னா கல்யாண வீடியோனும் போது கொஞ்சம் ஒர்க் அதிகமா இருக்கும். அதனால எப்படியும் சாயந்தரத்துக்குள்ள வீடியோ வந்துடும், மறக்காம பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. வீடியோவை பத்தின கருத்து எதுவா இருந்தாலும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு கல்யாணத்துல எல்லாரும் சந்திப்போம். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.